அப்ப அது வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தூக்கு கைதியை நீங்க டீல் பண்ணது. ஆமா. அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த அதுவும் முத தடவை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சிஸ்டர், ஃபேமிலில நான் யோசிச்சேன், என்னடா இப்படி எல்லாம் தப்பு செஞ்சுட்டு இப்படி போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தப்பு செய்யாம இருந்தா ஏன் இந்த தூக்கு இவங்களுக்கு உளுந்துருக்கும்? இப்ப இவங்களுக்கு தூக்கு உழுவுறதுனால இப்ப நம்ம இடத்துல வேலை செய்யறதுனால நம்மளுக்கு அது இஃபெக்ட் பண்ணுது. அந்த இன்ஃபெக்ஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப லைஃப்ல அந்த மாதிரி நான் பட்டது இல்ல. நான் அது 2வது வாட்டி என்னமோ நான் படுறேன். அது வந்து எனக்கு இந்த மாதிரி முன்னெல்லாம் வந்து சிஸ்டர், இப்ப எதனா வந்து அந்த வீட்டுல நான் அம்மா வீட்டுல சொன்னாங்களே, அப்படி மெத்தியில ஏறி வர்ற மாதிரியே இருக்கும். ஏறி வந்து டக்குன்னு அமுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எங்க அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்ப அம்மா சொல்லுவாங்க ப்ரே பண்ணிட்டு படு அப்படின்னுவாங்க. அப்ப நான் பெருசா பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப அதெல்லாம் பெருசு பண்ணிக்க மாட்டேன். இது வந்து என்னோட நான் ரியலா நான் யாருமே இல்லை, நான் ஒண்டி இருக்கிறதுனால இது நான் பார்த்ததுனாலே நான் நம்புவேன் சில விஷயத்த. ஏன்னா இது வந்து சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பொய், நீங்க அது நரம்பு தளர்ச்சி அதனால தானே. இதெல்லாம் உண்மையா இருக்கு சிஸ்டர். ஏன்னா நான் உண்மையிலே நம்பாத ஒரு ஆளு. இப்ப இந்த தூக்கு கைதிங்கெல்லாம் வந்து அவங்களோட தண்டனையை எதிர்கொள்ளும் போது அவங்களோட இது எப்படி இருக்கும்? அவங்களோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கும்? நார்மலா இருப்பாங்களா இல்ல ரொம்ப மரண பயத்தோட ஒரு ஃபீலிங் இருப்பாங்க? ஒரு நம்ம சாக போறோம்னு தெரிஞ்சாவே எல்லாருக்குமே ஒரு மரண பயம்னு ஒண்ணு இருக்கும்ல, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. சோ என்ன பண்றது, நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். இதை விட நம்மளுக்கு வேற வழி எதுவுமே கிடைக்க போறது இல்லை. ஏன்னா அது வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளோட இறப்பு இப்பதான் இதுல நம்ம இறந்துதான் ஆகணும்னு ஒரு விதின்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதை நம்ம யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவங்களும் எதிர்கொண்டுதான் அவங்களுக்கு அந்த நம்மள ஸ்பெஷல் ஆப்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோஸ் கேட்பாங்க, மீட் பண்ண வருவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட கடைசி ஆசைகள். அது வந்து ஒரு வாரத்துக்கு நிறைவேற்றுவாங்க. பேஸ் ஆன் பீப்புள். ஒரு வாரத்துக்கு நிறைவேற்றுறது இருக்கு, 3 நாளுக்கு நிறைவேற்றுறது இருக்கு. இப்ப இடையில கூட சிஸ்டர் நான் ஜேபில வந்து எங்க ஃபேமிலி கூட்டு வந்து கோத்தா ஜெயில்னு ஒண்ணு இருக்கும். பார்வைக்குள்ள ஜெயில ஆக்கிட்டாங்க. அந்த ஜெயில யாராவது எப்படி இருந்தாங்க, மியூசியமா ஆக்கிட்டாங்க. சோ அது ஒரு தடவை நான் பில்டிங்லயே ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு போயிருந்தப்ப இன்னொரு விஷயமும் நடந்துருந்துச்சு. அது இப்ப நான் இருக்கிற வீட்டுல நடந்துருந்துச்சு. என்னாச்சு? அது வந்து என்ன ஆச்சுன்னா சிஸ்டர், நாங்க அந்த ஜெயிலுக்கு போயிட்டு அந்த மியூசியமுக்கு போயிட்டு தூக்கு கைதிங்களோட சட்டம்லாம் எப்படி இருக்கும், அந்த கயிறு எப்படி இருக்கும், மலேசியால எப்படி தூக்கு போடுவாங்க, அந்த கயிறுலாம் முன்னல்ல அந்த கத்திங்கெல்லாம் ஆளுங்க பிடிச்சது இதெல்லாம் இருக்குங்களே, அதெல்லாம் அந்த பார்வைக்கு காமிச்சிருக்கும் போது என் மகன் என்ன பண்ணாங்க, ரொம்ப என்ன தூக்க சொன்னாங்க. அது கீழவே இறங்கல, அவங்கள தூக்கியே வச்சிருக்க சொன்னாங்க. அவங்களுக்கு இப்ப 2 வயசு. அப்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கச்சூரா இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணிட்டோம், நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நாங்க வெளியே கால் கழுவிட்டு வர முடியாது. ஏன்னா பக்கத்துல தண்ணி போயிடுச்சுன்னா அது வந்து எதனா சொல்லுவாங்க, நம்ம மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவ. நாங்க என்ன பண்ணுவோம், நேரா வந்துட்டு வாஷ்ரூம்ல கழுவோம். அந்த அன்னைக்குன்னு பார்த்து நாங்க நேரா வந்துட்டோம். ஆனா வாஷ்ரூம்ல நாங்க கழுவல. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி விட்டுட்டு பால்லாம் கலக்கி கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டோம். ஆனா அந்த கடைசி பொண்ணு வந்து தூங்க இல்ல. அப்ப நான் அந்த பொண்ணை அடிச்சு படுக்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் கீழே படுத்திருந்தாங்க, சூடா இருக்குன்னு படுத்திருந்தாங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ ஏஞ்ச மாதிரியே இருந்துச்சு. நான் டக்குன்னு, ஏன்னா அந்த ரூம் வெளிச்சமா தான் இருக்கும், இருட்டா இருக்க வாய்ப்பே இல்ல, அந்த ரூம் வெளிச்சமா இருக்கும். அந்த அவர்கிட்ட இருந்து ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ எரிஞ்சு போய் நான் டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், நான் தூக்கத்துல தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் எழுப்பினேன். தூங்கிட்டீங்களான்னு கேட்டேன். தூங்கிட்டேமா, ஏன் 10 மணிக்கு எரிஞ்சிட்டு தூங்கிட்டியான்னு கேட்கற, தூங்காம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டாரு. அப்ப சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன், அவர் படுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல பாத்ரூம்ல இருந்து அந்த ஷேடோ ஏஞ்சி தெரியுங்களா, அப்புறம் அந்த பாத்ரூமுக்குள்ள போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் என்ன பண்ண, தூக்கத்துலதான் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா சிஸ்டர், நான் தூங்கவே இல்ல. எனக்கு ஒரு பயம், என் பிள்ளைங்களை எதுவும் இஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, முழிச்சுக்கிட்டுதான் இருக்கிறேன். மணி ஒரு 3க்கு மேல இருக்கும் சிஸ்டர். அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அந்த என்னோட கபட்டு கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு, எனக்கு அந்த ரூம் வந்து ரொம்ப உயரமாவும் இருக்குது, ரொம்ப பெருசாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. நினைக்கிறேன் அந்த வீடியோ உடச்சிட்டு போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பிளட் ஷேடோ அந்த மாதிரி பெருசா இருக்கு. அந்த பிளட் ஷேடோ அப்படியே கட்டலுக்கு வந்து அப்படியே ஷேடோ கண்ணாடி வெளியே போயிடுச்சு. அப்படியே நவுந்துருச்சு. அது எனக்கு அது தெரிஞ்ச கையோட நான் அப்பயே என் வீட்டுக்கார எழுப்பி நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மேல நம்ம கால் கழுவாம வந்தோமே. அதுக்கப்புறம் தான் டிக்டாக்ல பாக்குறோம், ஜெயில வந்து ரொம்ப அபாண்டனா ரொம்ப நிறைய விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் டிக்டாக்ல போட்டிருக்காங்க, பாத்தியா அப்படின்னு கிட்டாரு. எனக்கு இங்க பாண்டவரே சரியா இருக்கு, இதுல நான் இதை பாக்கணுமான்னு சொல்லி அவர்கிட்ட அலட்சியமா பேசிட்டு அதையும் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சிஸ்டர், ஆயில் வாங்கி நான் பாஸ்டர் போய் ப்ரே பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லா பகுதியிலயும் அந்த ஆயில் பூசி விட்டு, வாசல்ல எல்லாம் அந்த ஆயில் எல்லாம் ஊத்தி விட்டு வீட்டுல உட்காந்து ப்ரே பண்ணி, இப்ப இந்த வீட்டுல எதுவுமே இல்ல, நார்மலா தான் இருக்கும், எந்த கச்சூரும் இல்ல, எதுவுமே இல்ல. நல்ல வேலை, அந்த கருப்பு உருவம் யூட்டர்ன் பண்ணி திருப்பியும் வரல. இது வந்து எனக்கு நம்ப முடியல, தூங்கலையே எப்படி இது வரும் அப்படின்னு சொல்லி. எத்தனை கதைகள், எத்தனை அனுபவங்கள் உங்களுக்கு.
ஆமா And sister. இவ்வளோவையும் பொறுமையா எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எந்த காரணத்து கொண்டும் உங்களுக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் எந்த ஒரு தாக்கமும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் நீங்க. கண்டிப்பா சிஸ்டர். மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036-491-3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.